நம்ம ஆட்டத்தோட அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, நல்லதா கெட்டதா நம்ம சொல்ல போகிறதில்ல. இன்று இரவு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஜய் சேதுபதி வர நாளுங்க. இன்னைக்கு எவிக்ஷன் ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை தான் எவிக்ஷன் நடக்கும். ஆனால் இந்த வாட்டி சனிக்கிழமை ஒரு எவிக்ஷனு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று மதியானமே ஷூட்டிங் நடந்துருச்சுங்க. அதாவது நேற்று மதியானம் சனிக்கிழமைக்கான ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ஞாயிற்றுக்கிழமைக்கான ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் எப்போவுமே இவங்க தான் எவிக்ட் ஆவாங்கன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ஏகப்பட்ட குழப்பம் போயிட்டு இருந்ததுங்க. ஏன்னா 4 பேர் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. யார் யார் க்ளோஸாக இருந்தாங்கன்னா, துஷார் ரொம்ப எட்ஜில் இருந்தான், ரம்யா ஜோ எட்ஜில் இருந்தாங்க, இதை தாண்டி கெமி எட்ஜில் இருந்தாங்க, எஃப்ஜே எட்ஜில் இருந்தான். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பிரவீன் ராஜ் வெளியே போயிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படி இதெல்லாம் நடந்திருக்குன்றதை நான் முதல்ல சொல்கிறேங்க. ஸ்டார்டிங்கே துஷாரோட பேர் வந்துருச்சு. துஷார் தான் வெளியே போகிறான்றது வந்துருச்சு. எஃப்ஜே தப்புஸ்டான்றதும் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, துஷார் ரம்யா ஜோ தான் வெளியே போக போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் ரொம்ப நேரம் இவங்களோட பேர் தான் போச்சு. துஷார் வெளியே போக போகிறான், ரம்யா ஜோ வெளியே போக போகிறாங்க, டபுள் எவிக்ஷனில் இவங்க 2 பேர் தான் போகிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பிக் பாஸ்லேயே ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. அது என்னன்னா, நிறைய பேர், அதாவது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க என்னன்னா, ரம்யா ஜோ வெளியே போகிறதுக்கான ப்ராசஸ் தான் நடந்தது. ஏன்னா ஏவிலேருந்து எல்லா விஷயமும் ரெடியாக இருந்திருக்கு. கார்டில் கூட ரம்யாவோட ஜோ பேர்லாம் இருந்திருக்கு. அதாவது ஒரு கார்டை காட்டுவார் பார்த்தீங்களா, அதுலேயே ரம்யா ஜோவோட பேரை போட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல. 1 மணி நேரம் அங்கே டிஸ்கஷன்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் இல்லை பிரவீன் ராஜா நம்ம அனுப்பலான்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆக்சுவலாக அங்கே ஈவெண்ட்டை பார்க்குறவங்க சில சமயம் சொல்கிறது அப்படியே நடக்குங்க. நிறைய இடத்துல நடந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆமாங்க, அவங்க உள்ளே பார்க்குறாங்க போல். ஏன்னா அவங்க சொல்கிற டீட்டெயில் கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இந்த டீட்டெயிலாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில. ஏன்னா ரம்யா ஜோவோட பேர் முதல்ல இருந்தது, 1 மணி நேரம் டிஸ்கஷன் நடந்தது. அதுக்கப்புறம் ரம்யா ஜோவை தூக்க வேணாம், வேறு யாரையாவது தூக்கிக்கலான்னு மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரம்யா ஜோவை தூக்காமல் இருக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அவங்களால பண்ணவே முடியாது. அவங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இப்போ விஜய் டிவியை சேர்ந்த யாராவது ஒருத்தரை அனுப்பக்கூடாது, வேறு யாரையாவது அனுப்பிக்கலான்னு கூட அவங்க யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரம்யா ஜோக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ப்ரெஷர் போயிருக்குமா, அவங்க மாற்றிருக்க வாய்ப்பு இருக்கான்றது எனக்கு தெரிலங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங் கூட எப்போவுமே மேட்ச் ஆகும் பார்த்தீங்களா. ஆனால் இந்த வாட்டி மேட்ச் ஆகலை. அப்படி மேட்ச் ஆயிருந்ததுன்னா எஃப்ஜே கண்டிப்பாக வெளியே போயிருக்கணும். ஏன்னா எஃப்ஜே தான் இருக்கிறதுலே கம்மி. ஆனால் எஃப்ஜே தப்புச்சிட்டான். இந்த எஃப்ஜேவை எதுக்காக காப்பாற்றி வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பிரவீன் ராஜா அனுப்புறது ரொம்ப ஷாக்கிங்க. என்னன்னா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, துஷார் பிரவீன் ராஜ் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. துஷார் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் ஆகி பேசிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அவனை அனுப்ப போகிறாங்க. பிரவீன் ராஜ் டீசெண்டாக கேம் விளையாடிட்டு இருக்காரு. அதாவது கேமில் ஃபுல் எஃபர்ட் போட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஸோ பிரவீன் ராஜ் போகிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ரம்யா ஜோ மாதிரி மிச்சர்லாம், ஏன்னா எஃப்ஜேவாது நீங்கள் மிச்சர்னு சொல்ல முடியாது. எஃப்ஜே நிறைய இடவிடமான வார்த்தையை விடுறான். சரியாக விளையாடலன்னு என்ன சொல்லலாம். ஆனால் எஃப்ஜே ஓரளவுக்கு கேமர் தான். ஆனால் ரம்யா ஜோலாம் கேமரும் கிடையாது, சும்மாவே தான் இருக்காங்க. அவங்கள அனுப்புறது ஓகே. ஆனால் பிரவீன் ராஜ் ஷாக்கிங்காக இருக்குங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.